இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைரக்டர் ரவிக்குமார் இயக்கத்தில் வந்து அயலான் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். சிவகார்த்திகேயன் நடித்து ரிலீஸ் ஆன படம். அயலான் படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, படத்தில் ஸ்டோரின்னு ஒன்றுமே கிடையாது. ஒரு ஏலியன் ஓரியன்டான ஸ்டோரி. அந்த ஸ்டோரியை வந்து நல்லா ஸ்ட்ராங்காக வந்து எப்படி சொல்கிறது, கதையை நல்லா க்ரியேட் பண்ணி எடுத்துருக்கலாம். ஒரு ஏலியன் கான்செப்ட் எடுக்கிறோம் அப்படின்னா அதில் வந்து ஃபுல்லாக விஎஃப்எக்ஸ் நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ விஎஃப்எக்ஸ் நல்லா பண்ணவங்க ஸ்டோரியிலேயே ஃபோக்கஸ்டாக பண்ணி அதை வந்து நல்லா பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஸ்டோரியே ரீச் ஆகும். ஸோ இப்போ ஏலியன் கான்செப்ட் படம் எடுத்துகிட்டு சில்ட்ரன்ஸ்க்கு பிடிச்சா மட்டும் பத்தாது. ஸோ இப்போ சில்ட்ரன்ஸ் பிடிச்சிருச்சு அவ்வளோதான். அவர் ஆல்ரெடி சிவகார்த்திகேயன் ஃபேமிலி ஆடியன்ஸ் தான் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதனால் படம் வந்து சில்ட்ரன்ஸ்க்கு பிடிச்சா போதும் அப்படின்ற கான்செப்டில் இருந்துச்சு அப்படின்னா மற்றவங்களுக்கு வந்து பிடிக்காது. எல்லாருக்குமே பிடிச்ச மாதிரி இருக்கணும். அதனால் வந்து விஎஃப்எக்ஸில் கான்சன்ட்ரேட் பண்ண டேரக்டர் ஸ்டோரியிலையும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி அதை நல்லா எடுத்திருந்தா நல்லா இருந்திருக்கும். மேபி இப்போ அது 2017 அவர் ட்ரை பண்ணி அப்போ எடுக்க வேண்டிய அப்போயே ரிலீஸ் பண்ண வேண்டிய படம் பெண்டிங்காக இவ்வளோ நாள் கழிச்சு இப்போ வந்தனால மேபி அப்படி இருக்கலாம் அப்படின்னு சொன்னால் கூட கதை வந்து அப்போ எடுத்தது தான். திரும்ப வந்து நீங்கள் வந்து என்ன சொல்கிறது, எடுத்த ஃபோட்டேஜை வேணால் மாற்ற முடியாமல் இருக்கலாம். பட் ஆனால் ஸ்டோரி வேறு அப்படின்னு சொல்லிட்டு கிடையாது. இதுதான் ஸ்டோரி. ஸோ ஸ்டோரியில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நல்லா இருந்திருக்கும். மொத்தம் ஃபுல் வீடியோ பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னோடய யூடியூப் லிங்க் வந்து சேனலில் இருக்கும். போய்ட்டு யூடியூப்பில் போய் செக் பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அப்படின்னா தான் என்னோடய அடுத்தடுத்த வீடியோ வந்து யூடியூப்பில் வந்து நான் போடும்போது உங்களுக்கு அப்டேட் ஆகி காமிக்கும்.